என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே. புன்னகை அரசி KR விஜயா 500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர். அவர் கடந்த காலங்களின் கனவு கண்ணி. அவர் நடித்ததில் 6 படங்களில் நடந்த சில சுவையான விஷயங்களை இங்கு சொல்லி இருக்கின்றார். அந்த தருணத்தில், அவர் நடிக்க வந்த தருணத்தில் எம்ஜிஆர் அவருக்கு கொடுத்த ஊக்கம் மற்றும் சில நடிகர்கள் அவருக்கு வழங்கிய அந்த சுதந்திரம், அதை பற்றியெல்லாம் அவர் விரிவாக சொன்னதை இங்கே தருகின்றேன். மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் நான் ஆணையிட்டால் படத்திலும், சிவாஜியுடன் சரஸ்வதி சபதம், செல்வம் ஆகிய படங்களிலும், ஜெமினியுடன் ராமு, தேன்மழை 2 படங்களிலும், சந்திரபாபுவுடன் தட்டுங்கள் திறக்கப்படும் ஆகிய படங்களில் நடித்த அந்த அனுபவத்தை அவர் சொன்னார். சரஸ்வதி சபதம் இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு, நீ பண்றியான்னு என்று AP நாகராஜன் கேட்டார். சார், நான் சொன்னேன், இவ்வளவு பெரிய கேரக்டர் நான் பண்ண முடியுமா, பயமாக இருக்கு சார் என்றேன். இல்லையம்மா, உன்னால் பண்ண முடியும், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், பண்றியா என்று தைரியம் கொடுத்து அந்த கேரக்டரை பண்ண வைத்தார் டைரக்டர் APN. காலையில் 7 மணிக்கு வந்தவுடன் எல்லா நடிகர்களையும் வரிசையாக உட்கார வைத்து ஜெமினி சாரிடம் எப்படி பேசணும், சிவாஜியிடம் எப்படி பேசணும் என்று ஒவ்வொருத்தர்கிட்டையும் வசனத்தை கொடுத்து நடித்து பேச வைப்பார். அதே போல யார் யார் எப்படி நடிக்கணும் என்பதையும் ரொம்ப சிரத்தை எடுத்து சொல்லி கொடுப்பார். நாங்க அங்கேயே உட்கார்ந்து ஒரு நாடகத்துக்கு எப்படி ரிகல்சர் பார்ப்போம், அதுவும் அந்த மாதிரி இருக்கும் அந்த அனுபவம். இயக்குனர் எங்களுக்கு குழந்தைகளுக்கு சொல்லித் தருவது போல சொல்லித் தருவார். அந்த படத்தில் மனோரமா திக்கி திக்கி பேசுவார்கள். நான் முதலில் பாவப்பட்ட பெண்ணாக இருப்பேன், யானை மாலை போட்டு அரசியாக மாறியவுடன் ஒரு வில்லி பாத்திரத்துக்கு நிகராக மாறிவிடுவேன். இந்த சரஸ்வதி சபதம் படத்தில் நடிக்கும் போது எனக்கு 18 வயதுதான். ரொம்பவும் பயப்படுவேன், கூச்ச சுபாவம் வேற. இந்த மாதிரி ஒரு போல்டான கேரக்டரில் நடிக்க வேண்டும் என்றால் ரொம்ப கஷ்டம். என்னை சிறப்பாக நடிக்க தூண்டியவர் சிவாஜி தான். அதற்கு வித்திட்டவர் AP நாகராஜன் சார் தான். இந்த படத்தின் புகழ் முழுக்க அவர்களை தான் சாரும். காலகாலத்துக்கும் என் பெயர் சினிமாவில் இருக்கும் என்றால் அதற்கு சரஸ்வதி சபதம் படமும் முக்கிய காரணமாக இருக்கும். சிவாஜி, ஜெமினி என்ற பெரிய நடிகர்களுக்கு நிகரான கேரக்டர் எனக்கு. அது எனக்கு அப்போது நடிக்கும் போது எதுவுமே தெரியவில்லை. படம் வந்த பிறகு நீயா நடித்தாய் என்று கேட்கும் போது இன்று வரையில் அதை பற்றி பேசும்போதுதான் அது எவ்வளவு பெரிய வாய்ப்பு என்று புரிந்தது. செல்வம் இந்த படத்தில் முதல் முறையாக சிவாஜி சாருடன் ஜோடியாக நடித்த படம் செல்வம். இந்த படத்தில் நடித்த போது ஒரு நாளைக்கு 5 கால்ஷீட் நடிப்பேன். நடிப்பு என்று நேரம் இல்லாமல் நடித்துக் கொண்டிருந்தேன். ரொம்ப சோர்வாகத்தான் இருக்கும். செல்வம் படத்திற்கு வருவேன். படத்தின் இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் சார் என்னை அறிமுகப்படுத்திய குருநாதர். இதுக்கு முன்னாடி அங்கே அப்படி நடித்திருக்கிற, இங்கே இப்படி நடிக்கணும், பார்த்து உஷாரா இருமா, உஷாரா இரு என்று சொல்லியே என்னிடம் வேலை வாங்குவார். என்னால் சரியாக பண்ண முடியவில்லை என்றால் கொஞ்சம் நேரம் ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு அடுத்த ஷாட் எடுப்பார்கள். இயக்குனர் கொடுத்த ஊக்கம், முயற்சிதான் அந்த படத்தில் என்னால் நன்றாக நடிக்க முடிந்தது. முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் நடித்தேன். இந்த படத்தில் நடிப்பதற்கு முன்பே அவர்கள் கம்பெனியில் சில படங்கள் நடித்திருந்தேன். தேன்மழையில் ஜெமினி கணேசன் சார் தான் ஹீரோ. நான் அவருடன் கற்பகம் படத்தில் ஜோடியாக அறிமுகமானேன். இந்த படம் கிரைம் சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். நடிகர் சோதான் கதை வசனம் எழுதியிருந்தார். ஜெமினி சார் கூட ஏற்கனவே நடித்திருப்பதால் அவரிடம் தயக்கமோ பயமோ இல்லாமல் நடித்தேன். சராசரி மனிதனாக இருப்பார். இப்படி நடிக்கணும், இப்படி இருக்கணும் என்று அட்வைஸ் பண்ண மாட்டார். ரொம்ப நேர்மையான, சாஃப்டான, சினிமாவில் இருக்கிறோம் என்கிற பந்தாவெல்லாம் இல்லாத மனிதர் ஜெமினி கணேசன் சார். அந்த மாதிரி ஹீரோவை பார்ப்பது ரொம்ப அபூர்வம். ஜெமினியுடன் நான் நடித்த இன்னொரு படம் ராமு. இது AVM படம். இயக்குனர் AC திரிலோகச்சந்தர் இந்த படத்தின் தயாரிப்பாளர். சினிமாவை கரைத்து குடித்தவர். அவர் தயாரிக்கும் ஒரு படத்தில் நடித்தால் போதும், பெர்ஃபெக்டான நடிகராக மாறிவிடலாம். மைன்யூட்டாக கவனிப்பார். சின்ன தவறு இருந்தாலும் எவ்வளவு செலவானாலும் மறுபடியும் எடுக்கச் சொல்வார். ஒரு தயாரிப்பாளர் இதையெல்லாம் கவனிக்க வேண்டும் என்கிற தேவையில்லை. ஆனால் AVM செட்டியார் அவர்கள் அனைத்து விஷயங்களிலும் அத்துப்படி. அதனால்தான் அவர் நிறுவனத்தில் வெளியான படங்கள் இன்றைக்கும் பேசப்படுகிறது.
என் அனுபவத்தில் இப்படி ஒரு தயாரிப்பாளராக வேறொருவரை பார்த்ததில்லை. பார்க்க முடியுமானாலும் தோணலை. அவர் படத்துக்கு கேமராமேன்கள் இயற்கையான லைட்டிங்கில் படம் எடுப்பார்கள். நிலாவை பார்ப்பது போல ஹீரோயின் முகத்தையும் பார்க்கலாம். ராமு படத்திலும் இப்படியான காட்சிகள் நிறைய இருக்கும். தட்டங்கள் திறக்கப்படும். சந்திரபாபு பிஸியாக பெரிய நடிகராக இருந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்டது. இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்த போது நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஒப்புக்கொண்டேன், பயந்து கொண்டே ஒப்புக்கொண்டேன் என்று கூட நினைக்கிறேன். காரணம், சந்திரபாபு சார் கூட நடிக்கணும். அவர் பெரிய டான்சர், எனக்கு டான்ஸே வராது. நீ ஸ்லிம்மா இருக்கேம்மா, டான்ஸ் ரொம்ப நல்லா வரும், பயப்படாம பண்ணு என்று தைரியம் கொடுத்து என்னை நடிக்க வைத்தார். ரொம்ப மெனக்கெட்டு சொல்லி கொடுப்பார். ஒரு பாட்டுக்கு 12 காஸ்டியூம் போட்டு நடிக்க வைத்தார். அப்போவே அந்த காஸ்டியூம் ஒவ்வொன்றும் பல ஆயிரங்களில் விலை இருந்தது. எல்லாம் வெளிநாட்டில் இருந்து வரவழைக்கப்பட்ட உடைகள். ஏன் சார் ஒரு பாட்டுக்கு இவ்வளவு டிரெஸ் என்று கேட்டேன். உனக்கு தெரியாதுமா, இந்த கேரக்டர் இப்படித்தான் இருக்கும். அதுக்கு பர்மா பஜார் போய் டிரெஸ் வாங்கி போட்டு நடிக்க முடியுமா? படம் என்றால் படம் அல்ல, அதுக்கும் ஒரு வாழ்க்கை, மக்கள் அப்படித்தான் பார்ப்பார்கள் என்பார். அதே படத்தில் ஒரு டைமண்ட் நெக்லஸ் ரொம்ப விலை உள்ளது. ஒரிஜினலாக வரவழைத்து அணிவித்தார்கள். இன்னைக்கு விலைக்கு அது 15 கோடி போகலாம். அதனுடைய வேல்யூ தெரியாமல் அப்படியே கழட்டி கடாசி விடுவேன். அதனுடைய வேல்யூவை சொன்னால் பயந்திட போறேன்னு படம் முடியும் வரை சொல்லவே இல்லை. இந்த விஷயம் கூட மற்றவர்கள் சொல்லிதான் பிறகு தெரியும். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக பிரம்மாண்டமாக எடுத்தார். ஒரு பர்த்டே சம்பந்தப்பட்ட பாட்டை 12 நாள் எடுத்தாருங்க. இந்த படம் கொஞ்சம் தள்ளி வந்திருந்தால் நன்றாக வந்திருக்கும். மற்ற படங்களோடு வந்ததால் சரியாக போகவில்லை. நான் ஆணையிட்டால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் நான் நடித்த படம். எம்ஜிஆர், சரோஜா தேவி தான் ஹீரோ, ஹீரோயின். நான் செகண்ட் கேரக்டர் தான். அவங்க 2 பேரோட சேர்ந்து நடித்தது வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. மறக்க முடியாத படம். நைட்ல ஷூட்டிங் இருந்தால் சரோஜா தேவி அம்மா வீட்டில் இருந்து சாப்பாடு கொண்டு வந்து நீ சாப்பிடு என்று ஊட்டியே விடுவார். ரொம்ப அன்பானவங்க. இப்போதும் எங்கேயாவது பார்த்து கொண்டால் ஞாபகம் இருக்கா, நான் ஆணையிட்டால் படத்தில் நடித்த போது 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டோமே என்று சொல்லி அந்த நினைவுகளை மறுபடியும் கிளறவிட்டு அப்போது நடந்து கொண்ட சம்பவங்களை சொல்லி மகிழ்ந்து சொல்வார். எங்கள் காலத்தில் ஒவ்வொரு ஆக்டரும் போட்டி போட்டுக் கொண்டு நடிப்பார்கள். அதை பார்த்தால் நமக்கு உணர்ச்சி வந்துவிடும். நமக்கு தெரியாமலேயே சிறப்பாக நடித்து விடுவோம். சாவித்ரி அம்மாவாகட்டும், பத்மினி அம்மாவாகட்டும், சிவாஜி சார் அவங்க நடிக்கும் போது பார்த்தாலே ஒரு உற்சாகம் வந்துவிடும். நாமளும் அந்த மாதிரி நடிக்கணும் என்ற ஆசை வந்துவிடும். இன்றைக்கு சினிமா எடுப்பது என்பது குழந்தைகள் கையில் கேமரா கொடுத்து செல்ஃபி எடுப்பது போல ஆகிவிட்டது. பெர்ஃபெக்ஷன் சுத்தமாக இல்லை என்று தோன்றுகிறது. ரொம்ப மெனக்கெடுகிறார்கள், ஆனால் பலன் எதிர்பார்த்த அளவில் இல்லை. நான் எல்லோரையும் சொல்லவில்லை, பொதுவாக அப்படி இருக்கிறது என்று சொல்கிறேன். அண்ணன் எம்ஜிஆருடன் நடித்த போது எனக்கு நான் ஆணையிட்டால் மற்றும் சில படங்களில் நடித்த போது அவர் எனக்கு என் மீது காட்டிய அன்பும் எனக்கு தைரியமாக எப்படி நடிக்க வேண்டும் என்று அவர் கொடுத்த தைரியமும் மறக்க முடியாதது. சினிமாவில் நாங்கள் நடித்து நல்ல பெயர் எடுத்தோம் என்றால் அதற்கு காரணம் இயக்குனர் ஸ்ரீதர், KS கோபாலகிருஷ்ணன், AP நாகராஜன், LV பிரசாத் போன்ற பல அற்புதமான இயக்குனர்கள், திருலோகச்சந்தர், பாலச்சந்தர் என்று இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நாங்கள் சிறப்பாக நடிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் இயக்குனர்கள் தான். இப்படி தன்னுடைய திரையுலக பயணத்தை சொல்கின்றார் KR விஜயா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.